தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த மாதத்திலே வளர்ப்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 முறை இந்த சதுர்த்தி வரும். இதில் இந்த தேய்பிறை சதுர்த்தியாகிய இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம். நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விலக்கக்கூடியதாக இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது. பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சங்கடகர கணபதி உற்சவத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும், ஏனைய கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுதிலும், இந்த சங்கடகர சதுர்த்தி விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், ஒழுக்கட்டை, அவல், பால், எள்ளுருண்டை இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும், சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த சங்கடகர சதுர்த்தியிலே நாமும் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்வதோடு, இன்றைய தினம் காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாள். அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமானே அம்மா என்று அழைத்த ஒரு சிறந்த பெருமைக்குரியவர் இந்த காரைக்கால் அம்மையார். தலையால் நடந்த தலைவி என்று போற்றுதலுக்குரியவர். இறைவனே அம்மா என்று அழைத்தாராம். எனவே இந்த இறையருளை பெறுவதற்காக தன்னுடைய அழகு எல்லாம் அற்று நீங்கி போக வேண்டும் என்று தலையால் நடந்த தலைவி என்ற பெருமைக்குரியவர் இந்த காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாள் இன்றைய தினம். பாடசாலைகளிலே, கலைக்கூடங்களிலே, கலாசாலைகளிலே இந்த காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாட்களிலே அவருடைய சிறப்புகளை, பெருமைகளை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதோடு, இன்று சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களில் நடைபெறுகின்ற உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்களும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 14ஆம் நாள். எம்முடைய சொல்லும் செயலும் இணைந்து போகின்ற பொழுது நாங்கள் வாழ்வில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதிக்கின்ற பொழுது பரிசேயர்களை குறித்து இந்த மக்களுக்கு எச்சரிக்கின்றார். அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் சொல்லுவது போல நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். காரணம் என்னவென்றால், அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுடைய அடிமனதிலே தங்களுடைய வாழ்வில் தாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு இருமாப்பு எண்ணம், தூய்மையற்ற எண்ணம், ஒரு குறுகிய மனப்பான்மையான எண்ணம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால் சமூகத்திலே அவர்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுவார்கள். எப்பொழுதும் எங்கும் முதல் இடத்தை, முதல் ஆசனத்திலே இருக்க அமர்வதற்கு விரும்புவார்கள். இப்படி அவர்கள் தங்களுடைய தோற்றத்திலே அடுத்தவர்களிலும் பார்க்க தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகின்றார்கள். இதனால் அவர்களுடைய உண்மையான வாழ்வில் அவர்கள் சொல்லுவது, போதிப்பது போல அவர்கள் நடந்து கொள்வதில்லை. அவர்கள் மக்கள் மத்தியிலே எதையோ சொல்லுகின்றார்கள். இதுதான் நல்லது, இதுதான் உயர்ந்தது, இதுதான் கடவுளுக்கு உகந்தது என்றெல்லாம் போதிக்கின்றார்கள். அது சரியானதாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் தங்களையே வழிபடுகின்றவர்களாக, தங்களுக்கு விளம்பரம் தேடுகின்றவர்களாக, தங்களுடைய அந்த அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் பெருமைக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். சில பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களோடு பழகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் தன்னம்பிக்கை உடையவர்களாக, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மன திருப்தி உள்ளவர்களாக, அல்லது எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால் எங்களை தேவையற்ற விதத்திலே, குறிப்பாக அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உயர்த்தி எங்களை காண்பிக்க கூடாது. அதனால் இயேசு கூறுகின்றார், தம்மை உயர்த்துகின்றவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று. தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல. என்னால் ஒன்றும் இயலாது, அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நான் குறைவானவன் என்று என்னை பற்றியே நான் ஒரு தவறான அபிப்பிராயத்தை வைத்திருப்பது அல்ல. தாழ்ச்சி என்பது எளிமையான முறையிலே, எதுவும் எங்களுடைய எண்ணங்களிலே நாங்கள் அகங்காரம் கொள்ளாதவர்களாக, தற்பெருமை கொள்ளாதவர்களாக, அடக்கமான முறையிலே எல்லோரோடும் பழகக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு இதுதான் நான் என்று என்னுடைய உள்ளார்ந்த, என்னுடைய உண்மையான நிலையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மனப்பக்குவம் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய போதனையின்படி நடக்கின்றோம். நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிய இடத்தை அடுத்தவர்கள் கொடுப்பார்கள், கடவுள் கொடுப்பார். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த தவக்காலத்திலே எங்களை எப்படி உருமாற்றி கொள்ள முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாகவும் எளிமை உள்ளவர்களாகவும் இருப்பதற்கும் அடுத்தவர்களோடு உறவுகளை தொடுப்பதற்கும் இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆசி கூறுவாராக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத்.
அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.